ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை வச்சுட்டு வாங்கிட்டு அந்த மட்டனை எலும்பு தனியாகவும் கறி தனியாகவும் எடுத்துக்கோங்க. அந்த எலும்பை நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சூப் வச்சுக்கலாம். கறியெல்லாம் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம குக்கரில் நல்லா கழுவி 3-4 ட்ரிப்பு அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எதுவும் தண்ணியில் ஆட் பண்ணாதீங்க. வெறும் குக்கரில் ஆன் பண்ணி அப்படியே மட்டனை போட்டு கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் கிண்ட உங்களுக்கு லைட்டாக அந்த மட்டன்லேருந்தே தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியிலே நீங்கள் லைட்டாக நல்லா பரட்டி விடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு மட்டன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்தே இவ்வளோ தண்ணி வெளியில் விட்டுருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து இது கூட ஆட் பண்ணி தான் வேக வைக்கணும். இப்போ இது தண்ணி நிறைய விட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது கூட மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மட்டன் பொங்கி வெளியில் ஊற்றாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு அளந்து ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த தண்ணியே அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் அளவு கம்மியாக செய்யும் போது 1/2 டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு நம்மளுக்கு எல்லா பக்கமும் உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, குக்கரை பொறுத்து. இப்போ நம்ம மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கல்பாசி 1/4 ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், நம்மளுக்கு அந்தளவு பொரிஞ்சு வராது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஈக்குவலாக ஹீட் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, நல்லா வறுபடணும், அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருவேப்பிலை நம்மளுக்கு எதுக்கு நல்ல இந்த பவுடருக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இது எல்லாமே கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறதோடனே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேன்லே தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு அங்கேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுனால இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடியாக இல்லாமலும் ஒரு வெங்காயத்தை 4-5 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். அந்தளவு பார்த்திங்கன்னா இந்தளவு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இது கூட ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணியோடய சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மட்டன் உங்களுக்கு சவுக்குன்னு இருக்க மாதிரி இருந்தாலும் இந்த தண்ணியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆக நல்லா நம்மளுக்கு குக் ஆகி வந்துடும். ஸோ அதனால தான் தண்ணியோடய ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு வெளியில் போகாமல் இருக்கும். ஸோ மூடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது இந்தளவு நம்மளுக்கு தண்ணியெல்லாம் குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன் நம்ம மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து மிளகு வந்து 2 ஸ்பூன் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம கடைசியாக ஆட் பண்ணும்போது அதுவுமே கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் நம்ம மிளகாத்தூள் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் 1 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணால் கூட போதுமானதாக தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா பக்கட்டும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி, ஏன் நம்ம கொஞ்சமாக தண்ணி இருக்கும் போதே இந்த மசாலாலாம் ஆட் பண்ணோம்னா, அப்போ தான் அந்த தண்ணி சுண்ட சுண்ட அந்த மசாலாவும் சேர்த்து நம்மளுக்கு ஈக்குவலாக கோட் ஆகி நல்லா நம்மளுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போய் நம்மளுக்கு நல்லா குக் ஆகி வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே இந்த மசாலாஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் அதுக்கப்புறம் அந்த கலர் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு மசாலாஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவு நம்மளுக்கு கோட்டாய் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் தான் இந்த மசாலாவை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நம்ம வறுவலாக செய்ய போகிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சுண்டி வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு நல்லா பரட்டி விடணும். 2 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நல்லா எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இல்லைனா அடி பிடிச்சிடும். நம்ம பேனில் தான் செய்கிறோம், அதனால் வராது. நீங்கள் வந்து வானலில் செய்யும் போது 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லாம் கிளறி விட்டுக்கோங்க. இல்லைனா அடி பிடிச்சிடும். அப்படி உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் மட்டன் வறுவலுக்கு. ஈக்குவலாக எல்லா பக்கட்டும் போகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி மட்டன் நம்மளுக்கு சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா நல்ல கமகமன்னு அந்த கருவேப்பிலை வாசனைக்கும் இந்த கொத்தமல்லி வாசனைக்கும் அசத்தலாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.